ஹே காய்ஸ், வெல்கம் டு ஊரப்பக்கம் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் மோஸ்ட்டாக உங்ககிட்ட கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். பட் இந்த ரெசிப்பியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் இந்த மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. ஒரு நீயான ஷோவில் ஒரு பாய் சொல்லி கொடுத்த பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வேர்க்கடலை, ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு, சீரகம், இதோட மிளகும் சேர்த்துக்கோங்க. நான் மிளகு இப்போ சேர்த்துக்கல, பட் நீங்கள் மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி அதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேன். இந்த கத்திரிக்காவை நல்லா நீட்டு வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா நம்ம எண்ணெயிலே இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இது நமக்கு கலர் மாறிட்டு வரும். எண்ணெயிலே நம்ம அப்படியே குக் பண்ணிட்டு இருக்கும்பொழுது பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகுது இல்லையா? இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பாருங்கள் இப்போ நல்லா நமக்கு வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் குழம்பு மிளகாத்தூள், நீங்கள் தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா அந்த மிளகாத்தூள் இதெல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்து ஊற வச்சு அதில் புளி தண்ணியை எடுத்து வடிகட்டி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நிறைய புளி சேர்த்துறாதீங்க. நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து கரைச்சி சேர்த்துருக்கேன். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கத்திரிக்காய், மிளகாத்தூள், புளி இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நான் மிளகு இப்போ சேர்க்குறேன், நீங்கள் முன்னாடி சேர்த்துருக்கோங்க. அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, நம்ம ஆல்ரெடி வறுத்து வேர்க்கடலை எள்ளெல்லாம் அந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு 2 மினிட்ஸ் போதும். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் 2 to 3 மினிட்ஸ் நீங்கள் திரும்பவும் கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா சான்ஸே இல்லைங்க, அப்படியே அசந்து போயிடுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்கள். இது நீங்கள் 1 மாதம் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இது பிரியாணிக்கு மட்டும் கிடையாது. பிரியாணி, வெஜ் புலாவ், ஒயிட் பிரிஞ்சி, நெய் சோறு, இட்லி, சப்பாத்தி, ஈவன் ஹாட் ரைஸ்க்கெல்லாமே செம்மையான ஒரு பக்காவான ஒரு காம்பினேஷன். நீங்கள் எப்போயாச்சும் கத்திரிக்காய் தொக்கு கிரேவி பிரியாணிக்கு செய்யணுன்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். இது வெங்காயம் வேண்டாம், தக்காளி வேண்டாம். ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்ட் வேறு லெவல். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.